கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக பிள்ளைகளை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்த பிறகு உலக பிரகாரமான காரியத்திற்காக சுற்றித் திரிகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுவித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆம், அவைகள் நாம் நன்மை செய்கிறவர்களாய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாய் நாம் சுற்றித் திரிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிறதான நன்மை இந்த உலகத்தில் நாம் செய்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்கி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை இந்த உலகத்தின் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும்படியாக நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய வேலைக்காக இந்த உலகத்தில் நாம் சுற்றித் திரிவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.